தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 19 பேரை கொலை செய்ய திட்டம், வெளியான அதிர்ச்சி தகவல். ஜனவரியில் சீனாவிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி அனுர. இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு. வாகன சாரதிகளுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை, அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு. வாகன இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை பெண்களுக்கு எச்சரிக்கை. பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி விற்பனை, வெளியான தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் அடுத்த வரும் சில நாட்களில் 19 கொலைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த சதி நடவடிக்கை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக கும்பல்களால் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபரிடம் இரகசிய அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பாதாள உலக குழுக்களிடையே நடத்தப்படும் இந்த கொலை அலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மேற்கு, தெற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு அண்மையில் அறிவித்துள்ளார். அதற்கமைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயற்படும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான இரகசிய புலனாய்வு அறிக்கையை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த படுகொலை இலக்குகள் தொடர்பிலும் பாதாள உலக குழு தொடர்பிலும் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கிய அமைப்பின் தலைவர் ஒருவரை பழி வாங்கும் வகையில் அவரது சகோதரரை கொலை செய்ய முயற்சித்தமையும் தெரிய வந்துள்ளது. கஞ்சிப்பாணி, இம்ரான், குடுலால், அகிங்கல்லே, லொகுபட்டி, அகிங்கல்லே, பொடிப்பட்டி, கொஸ்கொட, சுஜி, கரந்தனிய சுத்தா, மெட்டுக்குளிய ரொஷான், ரத்கம விதுர, பிரான்சின் ஆனந்த, படோவிட்ட அசங்க, கனேமுள்ள சஞ்சீவ உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களின் போதைப்பொருள் மற்றும் அதிகாரம் தொடர்பான கருத்து மோதல்கள் காரணமாகவே இந்த கொலைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதியில் சீனாவுக்கு செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்த அனுரகுமார, தனது பயணத்துக்கான திகதி குறித்து குறிப்பிடவில்லை என்று வெளிநாட்டு செய்தித்தளம் ஒன்று தெரிவித்துள்ளது. நீண்ட காலமாக தாமதமாகி வந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை முடித்த சில நாட்களின் பின்னர் இந்த பயணம் இடம்பெறுகிறது. இலங்கையின் இருதரப்பு கடனில் பாதிக்கும் மேலானது சீனாவிடம் பெற்றுக்கொண்ட கடனாகும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இந்த நிலையில் அடுத்த மாத நடுப்பகுதியில் தான் சீனாவுக்கு செல்வேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறித்த செய்தித்தளம் தெரிவித்துள்ளது. அரசு தலைவராக ஜனாதிபதியின் முதல் வெளிநாட்டு பயணம் 2024 டிசம்பர் 16 அன்று இடம்பெற்றது. பிராந்திய அதிகார மையமான இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் செல்வாக்கு செலுத்த சீனாவுடன் கடுமையாக போட்டியிடுகிறது. அத்துடன் இலங்கையில் பீஜிங்கின் வளர்ந்து வரும் பிடியை பற்றி புதுடில்லி கவலை கொண்டுள்ளதாகவும் அந்த செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல், கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் சமீபத்திய பாதகமான பொருளாதார நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடன் நிவாரணம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் 2025 மார்ச் 31க்கு பிறகு பராட்டே சட்டத்தை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியமில்லை. 2024 டிசம்பர் 15 அன்று செலுத்த வேண்டிய மொத்த கடன் மூலதனம் 25 மில்லியனுக்கும் குறைவாக உள்ளது. எனவே 25 முதல் 50 மில்லியன் ரூபாய் மற்றும் 50 மில்லியன் ரூபாய்க்கு இடையிலுள்ள தகுதியுள்ள
எஸ்எம்இ கடன் வாடிக்கையாளர்கள் முறையே 31 டிசம்பர் 2025, 30 செப்டம்பர் 2025 மற்றும் 30 ஜூன் 2025க்கு முன்பதிவு செய்யப்பட்ட கடனை திருப்பி செலுத்த தொடங்க வேண்டும். பண்டிகை காலங்களில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் என சாரதிகளுக்கு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அத்துடன் மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதனை முற்றாக தவிர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். பண்டிகை காலங்களில் வழமையாக அதிகளவில் விபத்துக்கள் இடம்பெறுவதனால் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் சாரதியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா அமைப்பினூடாக விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விபத்தில் 3 உயிரிழந்ததுடன் 53 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, தென் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலையும் எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. புதிய அரசியலமைப்பின் ஊடாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பான யோசனை புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும். புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குகின்ற ஒரு முறைக்கு செல்வதையே நாம் நமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளோம். எனவே நாம் அதனை செய்வோம். இதேவேளை தற்போது மக்கள் எதனை கோருகின்றனர் என்பது தெளிவானது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வர வேண்டும். மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசாங்கமாக நாங்கள் இன மற்றும் மதவாதத்திற்கு எதிரே செயற்படுகின்றோம். அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்டு 3 மாதங்களுக்கு மேல் விற்காமல் வைத்திருக்கும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த விதிமுறைக்கு அமைய பேருந்துகள், கிரேன்கள், கலிபோவர் போன்ற சிறப்பு நோக்க வாகனங்கள் மற்றும் சிறிய கார்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படவுள்ளது. கடந்த 18ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி முதல் கட்ட வாகன இறக்குமதி தாராளமயமாக்கல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுங்க ஆவணங்களை சமர்ப்பித்த 90 நாட்களுக்குள் நுகர்வோருக்காக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதற்கு வாகன இறக்குமதியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்படவில்லை எனில் வாகனங்களின் காப்பீட்டு மதிப்பில் 3% மாதாந்திர அபராதம் விதிக்கப்படும். மேலும் ஒருவர் தனது பெயரில் வாகனத்தை பதிவு செய்தால் அதனை 3 ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாது என்பதோடு தாமத கட்டணம் செலுத்தாமல் எந்த வாகனத்தையும் மோட்டார் போக்குவரத்து துறையில் பதிவு செய்ய முடியாது எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமத கட்டண செலவு, காப்பீடு மற்றும் வாகன விலையின் 45% ஆகும். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அங்கு சருமத்தை பளபளப்பாக்கும் கிரீம்கள், அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள், சவர்க்காரம், முடி சாயம் உள்ளிட்டவற்றை குறித்து சிறப்பு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுகளின் போது இறக்குமதியாளர்களின் பெயர் குறிப்பிடப்படாத தரம் குறைந்த அழகு சாதன பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர்.
இறக்குமதியாளர்களின் பெயர் குறிப்பிடாமல் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளை எச்சரிக்கும் பணியில் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் புதுக்கடை நீதிமன்றில் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை இவ்வாறான அழகு சாதன பொருட்களை கொள்வனவு செய்யும் போது பெண்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் நாயகம் திலகரட்ன பண்டா தெரிவித்துள்ளார். இவ்வாறான பொருட்களில் ஆபத்தான உலோகங்கள் உள்ளடக்கப்படலாம் எனவும் இதனால் சருமத்திற்கு மிகவும் பாதகமான நிலைமைகள் ஏற்படும் எனவும் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் மக்கள் தட்டுப்பாடின்றி முட்டை மற்றும் கோழி இறைச்சியை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்தோடு முட்டையின் விலையும் தொடர்ந்தும் குறைவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சந்தையில் முட்டையின் விலை 28 ரூபாவாக குறைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இருக்காது என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தவிசாளர் அஜித் குணசேகர தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.